ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட ஹேட்டிவ் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ஒரு குர்த்தி டாப்க்காக சியா கிட்டே செம்மையாக சண்டை போட்டிருப்பீங்க. தயங்கும் வந்து பிரித்து விட்டுருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எஞ்சி பார்க்கும்போது உங்கள் ரூம் ஃபுல்லாக சுடி குர்தாஸ்ன்னு அவ்வளோ இருக்கும். இதெல்லாம் தயாங் தான் வாங்கி வச்சுருப்பான். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு சியா அவங்கக்கிட்ட நான் தனியாக பேசணும் தயாங்க கூட்டிகிட்டு போயிருந்திருப்பா. நீங்கள் கொஞ்சம் பயத்தோடு இருந்தாலுமே சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா. ஸோ நீங்கள் போய் குளிச்சுட்டு வெளியில் வரீங்க. அந்த குர்த்தாலாம் பார்த்தா ஆசையாக இருக்குது இப்போவே போட்டு பார்க்கணுன்னு. யோசிக்காமல் ஒரு ரெட் கலரில் ஒயின் குர்த்தா எடுத்து போடுறீங்க, ஸ்லீவ்லெஸ். அப்படியே கழுத்தொட்டின மாதிரி ஷால், பெரிய இயரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. ஓ மை காட், ஒயன் அப்படியே இந்தியன் தயாங் மாமா பொண்டாட்டி மாதிரியே இருக்கடி. ஆமாம், இத்தனை நாள் அந்த ஜீன்ஸு அந்த ஷார்ட்டு ஸ்கர்ட்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு. அவன் வந்ததுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியாகவே மாறிட்டல்ல. ஆனால் தயாங் மாமா நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? சியா வந்து அவங்கக்கிட்ட நிறையா டைம் சுடி வேணும்னு கேட்டிருக்கா. அப்போல்லாம் ஒரு 2-3 ஆர்டர் போட்டு அவளுக்கு வாங்கி தருவீங்க. இன்ஃபேக்ட் நான் அவங்கக்கிட்ட கேட்க கூட இல்லை. ஆனால் எனக்கு 2 வருஷத்துக்காக போடுறதுக்காக இவ்வளோ. அப்போ நீ என்னை லவ் பண்ணுறதானடா மாமா? எனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறனோ அதை விட நீ என்னை அதிகமாக லவ் பண்ணுறேன்னு. 2 பேரும் எப்போ சொல்லிப்போம்? எனக்கு பயமாக இருக்குது என்னால் அக்கா வாழ்க்கை போயிடுமோன்னு. ஆனால் உன்னை மாதிரி ஒரு பையனை ஒன்று கேட்டால் அந்த ஒன்று மட்டும் வாங்கி தராமல் நிறையா இந்த உலகத்தையே வாங்கி தருவ போல். அக்காக்காக யோசிச்சு எனக்கு கிடைக்க போகிற டைமண்டை மிஸ் பண்ணிடுவணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, எதுக்குவா என் காலையிலே இதெல்லாம் யோசிச்சு அப்செட் ஆகிட்டுருக்க? நீ இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கல்ல, ஃபஸ்ட்டு போய் மாமாட்ட காட்டு. அவன் பார்த்தா ஃப்ளாட் ஆகிடுவான். மாமா மாமா, என்ன வெளியில் யாரையுமே காணோம்? இப்போதான் ஞாபகம் வருது. அப்போ சியா மேலே கூட்டிகிட்டு போனால என் புருஷனை, இன்னுமா வரல? அப்படி என்ன அவள் பேசிகிட்டு இருப்பா? ஐயோ, என்ன பண்ணுறது? ஏதாவது பேசி அந்தளவுக்கு வீக்கா மாமா என் மேலே வச்சுருக்க லவ், அவனால் ஒன்றுமே கழட்ட முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி மேலே போக போகிறீங்க. ஒயன், ஏய் எங்கடி மேலே போகிற? மாமா, அவன் சியா கூட பேசிகிட்டு இருக்கான். போய் டிஸ்டர்ப் பண்ணாத கண்ணா. என் செல்லம்ல. இல்லைம்மா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அவரை பார்த்தே ஆகணும். எனக்கு ஸ்டடீஸில் வேறு ரொம்ப டவுட்டாக இருக்கா. அவரால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அப்படி என்னடி உனக்கு? மிச்ச நேரம்லாம் படிச்சிடாத, அங்கே இங்கேயும் மேக்கப் பண்ணிட்டு திரி. இப்போ என்ன? அவங்களுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சியா ரொம்ப ஃபீல் பண்ணான். நான் போய் உன் மாமாட்ட பேசுன்னு அமுச்சு வச்சுருக்கேன். சரியா? உங்கள் அக்காவை வச்சு தான் பிரிஞ்சு போன குடும்பத்தை சேர்த்தலான்னு நான் நினச்சி வச்சுருக்கேன். என் அம்மாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமாடி? நீ அப்படி இல்லைல்ல, நீ டெய்லியும் உன் அம்மாவை பார்க்குறல்ல. ஆனால் நான் அப்படி இல்லை. ஐயோ, ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே. அம்மா என்னம்மா? இங்கே பாரு, அழகாக இருக்க சுடிதாரில். இது மாதிரி உன்னை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். என் தம்பி வந்தா உன்னை மாற்றிட்டான் பார்த்தியா? ஃபஸ்ட்டு சியா எவ்வளோ பொறுப்பாக மாறினா, இப்போ நீ. ஐயா, அவன்லாம் உன்னை மாற்றலை. வாயை பாரு, மேலே போகக்கூடாது ஒயன். அவங்க 2 பேரும் தனியாக பேசிக்கிட்டோன்னே அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிட்டு நான் உன்னை இந்தியாவுக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தரேன். எனக்கு மாமா தான் பிடிக்கும். எனக்கு கல்யாணம் பண்ணிவே. ஒன்றும் இல்லை. சரி, நீ மேலே போகக்கூடாது, இங்கே உட்காந்து டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே மனசு கேட்காம மேலே போய் பார்க்குறீங்க. சியா, இங்கே பாரு, எனக்கு முன்ன மாதிரி உங்ககிட்ட பேச வரமாட்டேங்குது. எனக்கு பேச பிடிக்கலன்னு கூட சொல்லலாம்டி. மாமா, அதான் நான் ஏன்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு தான் பண்ணிடுடி, பெரிய தப்பு. என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். அப்படி என்ன பேசிகிட்டு இருக்கான் இவன் இவ்வளோ சீரியஸான மூஞ்சி வச்சுக்கிட்டு? ஏதோ இவங்களுக்குள்ள டாபிக் போகுது போலையே. சியாவோட கையை பாரு, என் மாமா தோல் மேலே. எனக்கு எரிச்சலாக வருது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது தடவிட்டு போயிடுவா போல. ஹே, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா சியா? மாமா, இங்கே பாரு, கோக்கு சின்ன குழந்தடி, அவட்ட போய் சொல்லியிருக்க பேசக்கூடாது அப்படி இப்படின்னு.
பொசசிவன் பேரில் மயிறு. அவள் சொல்லிட்டாளா? அவள் வந்து இதையும் சொல்லிட்டாளா? எனக்கு தெரியும். ஐயோ டே மாமா, உன்னை யாரிடம் இதெல்லாம் போய் கேட்க சொன்னது? நான் சொன்னனா? ஓ போச்சு. இல்லை, அவெல்லாம் சொல்லலை. அவள் சொல்லவே இல்லை. அவகிட்டலாம் போய் கேட்டுட்ருக்காத. போய் அப்புறம் எப்படி தெரியும் உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாதா சியா? அவளை வளர்த்துனவனா? அவள் ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும். அவளை பார்த்தே கண்டுபிடிச்சிருவான் அவன் எந்த மனநிலையில் இருக்கான்னு. ஐயோ மாமா, இப்படி தான் இருக்கணும். சியாவை நல்லா வாங்கி விடு. அவள் யார் உன்னையும் என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? ஷீ இஸ் டிசர்வ் ஃபார் திஸ். ஐ லவ் யூ மாமா. எனக்கு அப்படியே ஓடி போய் உன் கண்ணுக்கு அப்படியே முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குது. சில்லுன்னு இருக்குது. ஐயோ, அப்போ என்ன சொல்ல வரீங்க? கோக்கு என் குழந்தை சியா. நீ நினச்சிட்டு இருக்கியா அவள் என்கிட்ட பேச வேணாம், இல்லைன்னா அவகிட்ட பேசாமல் போனால் எல்லாமே போயிடும்னு? எங்களை யாராலையும் பிரிய முடியாது. என்கிட்ட வந்து அவகிட்ட பேசாதனும், அவட்ட போயிட்டு என்கிட்ட பேசாதனுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன? உங்கள் அப்பனுக்கு கூட ரைட்ஸ் இல்லடி. ஐயோ மாமா, நான் எப்படிடா உங்ககிட்ட ஃபாலின் ஆகாமல் இருக்க முடியும்? ஓடி போய் உனக்கு மூஞ்சி ஃபுல்லாக முத்தமாக கொடுக்கணும் போல இருக்கு. லிட்டரலி நான் உங்ககிட்ட எகெயின் விழுகிறேன்டா. தப்பு தான் மாமா, ரொம்ப தப்பு தான். நான் அப்படி அவகிட்ட பேசியிருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் நீங்கள் வாயினை குழந்தையாக பார்க்குறீங்க. அவனா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசில் அவளை நீங்கள் தான் வளர்த்துறீங்கன்னு எனக்கு தெரியும். சியா, நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோ. இங்கே யாருக்குமே எதுக்குமே ரைட்ஸ் கிடையாது, சரியா? அப்படி இருக்கும்போது கோக்கு அவகிட்ட அவளை நீங்கள் தான் வளர்த்துனீங்கல்ல? ஆமாம், முதல்ல அவள் பிறந்தப்ப நான் தான் ஃபஸ்ட்டு தூக்குனேனே. அப்படி இருக்க பொண்ணுக்கிட்ட எப்படி உன்னால் போய் அவங்கிட்ட பேசாதன்னு சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அப்போ என்ன நீங்கள் வளர்த்தலையா? சியா, அம்மா சொன்னாங்க 2 பேரும்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ நான் உன் அக்கா பொண்ணு இல்லையா மாமா? அவன் மட்டும்தானா? ஒரு கண்ணில் நீ பாசம் வச்சுருக்க, இன்னொரு கண்ணில் பார்ஷியாலிட்டியாக இருக்க. அப்போ நான் உன் அக்கா பொண்ணு இல்லையா? எனக்கு சுடி கூட நான் அவகிட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன். நீ 2-3 தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்க. ஆனால் வயனுக்கு ஒரு ரூம் ஃபுல்லாக. இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறது? உனக்கு ஒரே ஒரு அக்கா பொண்ணு தான் இருக்காங்க, அது வயன் மட்டும். அப்படி தானே? நீ என்னெல்லாம் வளர்த்தலை. சியா, இல்லை அப்படி இல்லை சியா, இங்கே வா. இல்லை, ஆனால் அம்மா என்கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? சின்ன வயசில் நீ கோக்கு கூட எப்படி இருந்தியோ என் கூடயோ அப்படி தான் இருந்தேன்னு. ஆனால் இப்போ மட்டும் ஏன் உனக்கு அவள் ரொம்ப பெருசாக தெரியுறா? நான் ரொம்ப கீழே போகிறேன். சியா சாரி. அவள் சின்ன பொண்ணுன்னா அப்படின்னா அவள் நீ சொல்கிறல்ல அவள் பெருசானாலும் அவள் உனக்கு குழந்தைனா, அப்போ நான் அக்கா பொண்ணு இல்லை, நான் நீ வளர்த்துன பொண்ணு இல்லை, அப்படி தானே? எல்லாமே அவளுக்கு மட்டும்தானே? எனக்கு பாசம் எதுவுமே என்னோடய மாமா கிட்டேருந்து கிடைக்காதா? சியா சாரி சியா. இவன் என்ன உருகுறான்? இவன் இப்படி பேசுகிறா? மாமா நீ போயிடாதடா. இல்லை மாமா, இதெல்லாம் பார்த்து டெய்லியும் நான் எவ்வளோ அழுகிறேன் தெரியுமா? உனக்கு என்னமோ அவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அவ்வளோ பாசத்தை கொட்டுற. அப்போ என்னை ஒதுக்கி வைக்கிறியா? இனிமேல் நான் உன்னை மாமான்னு நினைக்க வேணாமா? சியா என் மேலே தப்பு தான் சியா. எனக்கு நீயும் அக்கா பொண்ணு தான். சாரி சியாவா. இவ்வளோ மனசில் வச்சுருப்பேன்னு எனக்கு தெரில. நான் பண்ணது தப்பு தான். சாரி சியா. அப்படின்னு சியாவோட ஷோல்டரில் அப்படியே கை போட்டு கன்சோல் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அப்படியே டியரி ஐஸோட மாமா அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி பேசினதும் நீ அவகிட்ட போயிட்டல்ல. நீ என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அவள் தோல் மேலே கை போட்டதுக்கு முன்னாடி. ஏன்டா ஆம்பளைங்களாம் எப்படி இருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு தான் உண்மையாக இருங்களேன். மாறி எனக்கு இந்த லவ் மேலேயே சில நேரம் காண்டாகுது. நீ சியா கூட இருடா. நீ சியா கூட இருக்கிறது தான் கரெக்ட். ஆமாம் அப்படின்னு அழுதுட்டு கீழே ஓடி வரீங்க. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன் ஸ்கூலுக்கு போகிற டைமில் என்னம்மா சுடிதார்லாம் போட்டு ரெடி ஆகிருக்க? எங்கேயாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போறியா? இல்லைப்பா, சும்மா போட்டு பார்த்தேன். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது?
இல்லை இல்லை. சரி, ஸ்கூலுக்கு போறியா இல்லை எப்படி? நான் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். என்னை கூட்டிகிட்டு போறியா? நான் இப்போ ஆஃபீஸ் தான் போகிறேன், நீ என் கூட ஜாயின் ஆகிக்கோ, சீக்கிரம் போ அப்படின்னதும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு அழுதுட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஸ்கூல் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நல்லா ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு வெளியில் வரீங்க. ஒரு மாதிரி கண்ணே டல்லாக இருக்குது. இப்போ தயாங்கும் சியாவும் அப்போ தான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. சியா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உங்களை பார்த்ததுமே ஒரு மாதிரி பொசசிவ் ஆக்கணும்னு சிரித்து பேசிகிட்டே வரா. மாமா, ஆனால் நீங்கள் ரொம்ப காமெடியாக பேசுகிறீங்க மாமா. போகும்போது இப்படி தான் வருவாங்களா? நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடியாக இருக்கக்கூடாதா? ஒயன், கிளம்பிட்டியா? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், சாயந்தரம் லேட்டாக தான் வருவேன். கோகு, இவன் வேறு அப்படி மட்டும் கூப்பிடாதடா, எனக்கு கோபமாக வருது. உன்னை தாண்டி நான் திரும்பி நின்றுட்டுருக்க திமுறா? காலையிலே திமுறை காட்டுறியா? கேட்குது, என்னை பார்த்து பேச தெரியாதா உனக்கு? என்ன வளர்த்திருக்கீங்க? நான் வளர்த்திருந்தா என்னை பார்த்து தான் பேசுவா. டேய் நீ வேற ஏன்டா? என்னை பார்த்து பேசுடி. காது இருக்கு கேட்குறதுக்கு, வாய் இருக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்கு. போதும். நான் திமிரு பார்த்தீங்களா உன் சின்ன பிள்ளைக்கு? அதான்டா நான் சொன்னேன், ஒரு நாள் நல்லா இருக்கும், இன்னொரு நேரம் கிறுக்கு கிளம்பிக்கும். அம்மா சரி, என்ன ஈவினிங் லேட்டாக தான் வருவியா? ஆமாம். ஏன், எங்கே போகிற? பக்கத்தில் எங்கேயாச்சும் போகலான்னு இருக்கேன். காலை வெட்டிடுவேன், புரியுதா? ஸ்கூல் விட்டதும் நேரம் இங்கே தான் வரணும் வீட்டுக்கு. நான் 4 மணிக்கு கிளம்புவேன் ஸ்கூல்லேருந்து, என் கூட வந்துடு. அவங்க கூட இவங்க கூடலாம் நான் அப்படிலாம் யார் கூடயும் சுற்றினதில்லை, என் கிளாஸ் பிள்ளைங்க கூட தான். சரி, அவ கூட இவ கூடலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. 4 மணிக்கு நான் வெயிட் பண்ணுவேன், காரில் ஏறி அப்படியே வந்துட்டே இருக்கேன் என் கூட, புரியுதா? நீங்கள் யார் ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு? இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. தயாங், பாத்தியா, நேற்று நைட்டு நீ தூங்காமல் பார்த்து காலையில் எந்திரிச்சதுமே அவன் இந்த சுடிதாரெலாம் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும்னு எல்லாமே டெலிவர் பண்ணி தூங்காமல் விடிய வச்சதுக்கு யாருன்னு கேட்குறா. இதுதான் அந்த சின்னதோட புத்தி. அது கண்ணை பார்த்தாலே தெரியுது, அழுதுருக்கும் போல். யார் என்ன சொன்னது என் கோக்கை? நீ ரொம்ப நடிக்க வேணாம் உன் கோக்குன்னு. நான் யாரோட கோக்கும் இல்லை. அப்படியா? ஆமாம், நீ இனிமேல் கோக்குன்னுலாம் கூப்பிடாத. இப்போ எதுக்குடி நீ அவன் மேலே இப்படி எரிஞ்சு விழுந்துட்டுருக்க? நான் எரிஞ்சு விழுகாமல் இருந்தது தான் தப்பு, இப்படி தான் விழுகணும். கோக்கு, அப்படி கூப்பிடாத. கோக்கு கூப்பிடாத. ஏன் கோக்கு? அப்படி கூப்பிடாதன்னு நான் சொல்லிட்டேன். நான் உன்னோட கோக்கு கிடையாது, நான் நார்மல் கோக்காக இருந்துக்கிறேன். ஆனால் நீ ஏன் கோக்குடி? அதான் சொல்கிறேன், நான் உன் கோக்கு கிடையாது. அது எப்படி நீ சொல்வ? அப்பா நீ சீக்கிரம் கூட்டிகிட்டு போ பாப்பா. டே மாமா, நீயா ட்ராப் பண்ணுற என் கோக்க? ஆமாம், போகிற ஆஃபீஸ் தானே, அப்படியே இறக்கி விட்டுட்டு. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ ஆஃபீஸ் போ. நான் அப்பா கூட தான் போவேன். வாடி. நான் அப்பா நீ என்னை கூப்பிட்டு போ. வாடி, சேட்டை பண்ணாமா வா. சியா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? ஆமாம். சரி, நானும் வயனும் போயிட்டு வரோம். உங்களுக்கும் லீவுன்னு தானே சொன்னீங்க? இல்லை இதோ இந்த அடங்காத காலம் இருக்கே, என்னை விடு மாமா, விடுடா. கோவத்தில் கூட மாமான்னு கூப்பிட்ற? ஒழுங்கானு விட்டுரு. இதோ இதை அடங்கிட்டு இது என்னென்னலாம் பண்ணுதுன்னு இன்றைக்கி பார்க்குறேன். பார்த்துட்டு அப்படியே எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஓகே வாடி வா. அம்மா நீ சொல்லுமா, நான் இவன் கூட போகல. உங்கள் 2 பேருக்கு இடையில என்னால் வர முடியாது. என்னை விடுடா, என்னை விடு. என்னடி ஓவரா பண்ணிட்டுருக்க? என்னை விடுன்ட்டேன். மூடிட்டு காரில் ஏறி உட்காந்துருன்ட்டேன். உகார். ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் முன்னாடி போய் உட்காந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் அவன் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்காம இந்த சைடு விண்டோஸையே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. செம்மையாக மழை வேறு பெய்யுது, உங்கள் மேலே தண்ணி வேறு தெளிச்சிட்ருக்கு. அந்த விண்டோஸை தான் சாத்தலாம்ல. மூஞ்சியில் பாரு எப்படி தண்ணி தெரியுதுன்னு. நல்லா தான் இருக்கு. முன்னாடி உனக்கு பிரச்சனை, இனி என்னாச்சு உனக்கு? அக்கா சொன்னால் சுடிதார்லாம் போட்டு பார்த்தியாமே, எனக்கு காட்டுறதுக்காக தான் போட்டு பார்த்துருப்ப, கண்ணிலேயே காட்டல. எடுத்து ஸ்கூல் ட்ரெஸ் மாட்டிக்கிட்ட.
அதெல்லாம் எனக்கு வேணாம், எடுத்து சியா கொடுத்துரு. அவளா என் பொண்டாட்டி, அவகிட்ட கொடுக்கறதுக்கு? அப்போ நான் உன் பொண்டாட்டியா? ஆமாம். ஆமாம், இப்போதைக்கு நீ என் பொண்டாட்டி. அப்போ ஃப்யூச்சரில்? அது எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நீ என் பொண்டாட்டி. எப்படி? கோவத்தை மட்டும் விட்டுறாத, அவன் சும்மா என்னென்னமோ சொல்லி மயக்க பார்ப்பான். ஆமாம் அப்படின்னு மறுபடியும் எப்படி திரும்பியே உட்காந்துக்கிறீங்க? கோக்கு அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்தா நான் எதை பார்த்துடி வண்டி ஓட்டுறது? மாமாவுக்கு போர் அடிக்குதுல்ல. கொஞ்சம் மூஞ்சை தான் காட்டேன், சைட் அடிச்சுட்டே ஓட்டுறேன். நீ ஒன்றும் பார்க்க வேணாம், நீ நேராக ரோட்டை பார்த்து ஓட்டினா போதும். எதுக்கிட்டி காலையிலே இப்படி மிளகா மாதிரி கட்டிக்கிற? என்னை எதையாவது பார்த்து ஓட்டணும், மூஞ்சை காட்டு. நீ ஒன்றும் பார்க்க வேணாம், உன் ஒர்க்கை பாரு. சரி, மூஞ்சை திருப்பிக்கிட்டே வச்சுருக்க. சரி, நான் வேறு எதையாவது பார்த்து ஓட்டுறேன். நீ ஏன் இப்படி இருக்க? நீ வேறு எதுவும் பார்க்கக்கூடாது, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது சரியா? என் ப்ராப்பர்ட்டி, நான் எங்கே வேணாலும் பார்ப்பேன். உன் ப்ராப்பர்ட்டியா? உன் ப்ராப்பர்ட்டி இது இல்லை, சியா இருக்குல்ல, உன் பொண்டாட்டி, அதான். என்னது சியா என் பொண்டாட்டியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே எங்கேயுமே. சில விஷயம்லாம் நீ செய்கிறல்ல மாமா, அதெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது அவள் உன் பொண்டாட்டின்னு. ஆனால் நான் அவளை பொண்டாட்டின்னு சொல்லலையே, உன்னை தானே இப்போ என் பொண்டாட்டின்னு. பொண்டாட்டி. ஐயோ என்னமோ பண்ணுது. இங்கே பாரு, நீ ஒன்றும் அப்படி கூப்பிட வேணாம், நல்லா ஃப்ளர்ட் பண்ணுற. ஓ அமெரிக்காக்காரிக்கு நான் என்ன சொன்னாலும் ஃப்ளர்ட்டு. நீ தயவு செஞ்சு பேசாத மாமா, நீ பேசினாலே எனக்கு கோபமாக வருது, ஏன்னே தெரியல. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? காலையிலேயே சுடிதார் போட்டிருக்கேன், என்கிட்ட வந்து காட்டல, அதுலேயே நான் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். நான் பார்க்குறதுக்காக தானடி போட்டேன், நான் பார்க்குறதுக்காக தான் நான் உனக்கு வாங்கியே கொடுத்தனே, நான் பார்த்து ரசிக்கணும் கோக்கன்னு. அப்படியே போய் மாற்றிட்டு ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு வந்து நிற்கிற. பார்த்ததுமே பலார்னு அரையணும் போல் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா அம்மா இருந்தனால தான் மூடிட்டு நின்னேன். என்னடி உனக்கு அப்படி கோவம்? இங்கே பாரு, நீ என்ன வேணால் கோவத்தில் இருந்துக்கோ, ஆனால் எனக்காக ஒன்று பண்ணனா அதை என்கிட்ட காட்டிட்டு கோவத்தில் இருந்துக்கோ சரியா? நான் உனக்காக ஒன்றும் கோவத்தில் இல்லை, நான் உனக்காக ஒன்றும் நான் அதெல்லாம் பண்ணலை. வேற பின்ன எதுக்காக பண்ண? அப்படியே இழுத்து வாயிலே உனக்கு வச்சேன்னு வச்சுக்கோ. என்னடி உனக்கு பிரச்சனை? ஓப்பனாக பேசு சரியா? மனசுக்குள்ளேயே வச்சு முடங்கிட்டு இருந்தா நான் என்ன சொல்கிறது? எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை. இப்போவா இல்லை எப்போவுமே பேச மாட்டியா? இப்போனா என்ன செய்வேன், இல்லைன்னா எப்போவும்னா என்ன செய்வேன்? இப்போனா உன்னை பேச வச்சுருவேன், எப்போவும் பேச விருப்பம் இல்லைனா போ சொல்லிடுவியா? பின்ன வேற என்ன பண்ணுறது? உன்னை பிடிச்சிட்ருக்கணுமா? தெரியும், என்னால் உன் லைஃப்பில் எப்போவுமே இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இல்லை இருப்ப. அப்போ ஏன் இப்போ அப்படி சொன்ன? நீ இந்த வார்த்தை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். அப்போ எப்போவுமே இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா என் கூட? அப்படிலாம் இல்லை, கண்ணு பொய் சொல்லுது. எது கழுகுற? என்னடி கோக்கு, என்னாச்சு? தப்பாக்கி தான் சொல்லிட்டேனா? ஷு கோக்கு எது கழுகுற? நான் என்னடி பண்ண? நான் எதுவும் பண்ணல. எது கழுகுற? மாமா. ஐயோ இப்போன்னு பார்த்தா என்கிட்ட குச்சி முட்டாய் கூட இல்லை. என்னடி? இங்கே வா அப்படின்னு ஒயனை அப்படியே இழுத்து மடி மேலே உட்கார வைக்கிறான், அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு. கோக்கு சொன்னா தானே தெரியும் மாமாக்கு. என்னடி? யார் என்ன சொன்னா? நீதான். நான் என்ன பண்ணேன்? நானடி பண்ணேன். ஓ இப்போ ஏதாவது பேசுனதில் ஹர்ட் ஆகிட்டியா? கோக்கு இதுக்கு அழுகலாமா? நீ சியா கூட மொட்டை மாடியில் நின்று பேசினதை நான் பார்த்துட்டு அவளை கட்டி பிடிச்சி கம்ஃபர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அதான் காலையிலேருந்து மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தியா? நானும் யோசித்தேன், என்னாச்சு இந்த கோகுக்கு காலையிலே காண்டா இருக்கா இப்படி நம்ம மேலே எரிஞ்சு விழுகிறான்னு. நீ என்ன சொன்ன என்கிட்ட?
சியாலாம் எனக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நீ தான் அப்படின்னு சொன்னலடா நேற்று. எதுக்கு எதுக்கு பேசுன நீ? அவ 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 சிம்பத்தி கிரியேட் பண்ணா நீ நீ விழுந்து அவளை கட்டி பிடிச்சிருவியா? எதுக்கு அடிக்கிற இப்போ நீ? என்ன உன்னை நல்லா அடிக்கணும், ஏன்டா மாமா அப்படின்னு அவனை போட்டு நல்லா அடிக்கிறீங்க அங்கே இங்கன்னு செல்லமா. அவன் அப்படியே கையை பிடிச்சிட்டு, ஷோ வலிக்குதுடி, இத்தனோன்னு இருந்துட்டு அடிக்கிறத பாரு. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைடா. அப்போ ஏன் அடிக்கிற? உன்னை நல்லா அடிக்கணும். என்ன பிரச்சனை உனக்கு? அவன் ரொம்ப ஃபீல் பண்ணா, அதுக்கு ஆறுதலாக ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். நீ நீ தோல் மேலெல்லாம் கை போடுறடா மாமா, இதெல்லாம் நல்லதில்லை. ஏய், முன்னாடி போக போக இப்படி மாறிட்டே போற, என் மேலே பைத்தியம் ஆயிடுவா போல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ சியா கூட பேசுறது பிடிக்கல. அப்படி சொல்லு, இதைத்தான் நான் கேட்டுட்ருக்கேன். உனக்கு என் மேலே பொசசிவ் ஆகுதான்னு. அது பொசசிவெலாம் இல்லை. அப்புறம் ஐயோ காட், நான் ஏன் இவ்வளோ அழகாக பிறந்தேன்? எனக்காக எத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க. மெயினாக இந்த 2 ஃபிகரு. ரெண்டு ஃபிகரா? யார் 2 ஃபிகரு? நீயும் உங்கள் அக்காவும்? அப்படிலாம் கிடையாது, ஒரே ஒரு ஃபிகர் தான். அது யார்? அது நீ சொல்லு. சியா கொன்றுவேன். அந்த ஒரு ஃபிகர் யார் உனக்கு? மாமா, அந்த ஃபிகர் யார் உனக்கு? சியாவா? அது என் மடி மேலே உட்காந்துருக்க ஒரு பாப்பா. அப்போ நீ அந்த ஃபிகர்கிட்ட மட்டும்தானே பேசணும். நீ பண்ணது தப்பா இல்லையா? அப்படின்னு அவன் லிப்ஸ் கிட்ட போயிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. தப்பு தான் கோக்கு. ஏன் பேசுன நீ? அவன் இல்லடி, அவளுக்கும் நான் மாமா தானே. அதுக்குன்னு தோல் மேல் கை போடுவியா? தப்பு இல்லையா? தப்பு தான், நான் தான் சொல்கிறேன்ல, ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ணணும்? நான் என்னடி பண்ணணும் சொல்லு, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். நீ எதுவும் பண்ணாத, எனக்கு உண்மையில ரொம்ப கோவமாக வருது. உன்னை அப்படியே அடிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு தான் அடிக்கணும் போல இருக்கு. ஒன்றும் இல்லை, கண்டினியூ. எங்கள் பாருடா மாமா, என்னதான் இருந்தாலும் உனக்கு நான் தான், புரியுதா? கோகு என்ன? அதான் உனக்கு நான் தான். எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு எனக்கு புரியலடி. நீ ஏதாவது சொல்ல வரியா என்கிட்ட? அது வந்து அப்படின்னு நீங்கள் தயங்க பார்க்கும்போது அவன் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே உங்கள் உதட்டுக்கிட்ட கையை வச்சு நல்லா தடவிட்டு, அப்படியே தடவுன மாதிரியே கையை கழுத்துக்கிட்டையும் அப்படியே நெஞ்சுக்கிட்ட கொண்டு வந்து அப்படியே பிடிக்கிறான். மாமா, இங்கே பாரு, நான் உன்னை திட்டிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கையெடு. முடியாது. இங்கே பாரு, அப்போ நீ சியா கிட்ட மறுபடியும் இன்றைக்கி பேசின மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் உன்னை. ஆல்ரெடி செத்துட்டேன்டி. மறுபடியும் எப்படி நீ என்ன சாகடிப்ப? இங்கே பாரு, இந்த சினிமா டைலாக்லாம் விட்ட இவ்வளோதான், கடிச்சு வச்சிருவேன். கடிக்கிறதும் கடிக்கிற, உதட்ட கடி. இங்கே பாரு, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். நான் உன்னை மிரட்டிகிட்ருக்கேன். நான் பயந்துட்டுருக்கேன். மாமா சரி, நான் பயந்துட்டுருக்கேன்டி. இந்த டோன் போதுமா? நீ பார்க்குறதே சரியில்லை. இங்கே பாரு, அவெல்லாம் வேணாம் சரியா? நான் உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சொல்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படியா? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து நீ போ. நீ என்ன தான் வந்து நீ என்னை டைவர்ட் பண்ணாலும் காலையில் நீ அவகிட்ட மறுபடியும் பண்ண மாட்டான்டி. அதான் நீ என்னை மிரட்டிட்டல, நான் பயந்துட்டேன் வேற, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படியே ஃபேஸை இழுத்து முத்தம் கொடுக்கறதுக்கு கிட்ட வரான். இன்றைக்கி வேணாம்,
எங்கேயாவது போகலாமா வெளில? ம் எங்கே? ரூமுக்கு? ம் இப்போ எதுக்கு நீ அங்கெல்லாம் கூப்பிடுற என்ன? ம் ஏய் சொல்றி, போகலாமா வேணாமா? ம் நீ நீ எல்லாம் ஒரு மாமாவா? தள்ளிப்போ. ஏய் எந்திரிச்சு போகாத. ஏய் நீ விடு, உன்னோட இன்டென்ஷன் எதுவுமே சரியில்லை. ஏய் உட்கார்றி அப்படின்னு இடுப்பை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி நல்லா உட்கார வைக்கிறான். நீ சொல்லிட்டல்ல பேச மாட்டேன்னு, அது எனக்கு போதும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் கூப்பிட்டுருக்கது தள்ளு அப்படின்னு நீங்கள் எந்திச்சு இந்த பக்கம் போய் உட்காந்துடுறீங்க. ஏய் என்னடி இது பழக்கம், மயிறு பழக்கம்? என்னாச்சு? ஒரு முத்தம் கூட கொடுக்காம போய் உட்காண்ட அந்த சைடு. அறிவு மயிறு இல்லையாடி உனக்கு? ஆமாம், நீ பண்ண வேலைக்கும் உனக்கு துருக்கிடு. உங்ககிட்ட தான் கேட்குறேன், மடியில் உட்காந்தல்ல இவ்வளோ நேரம், ஒரு முத்தம் கொடுத்துட்டு போக தெரியாதாடி உனக்கு? கொக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணுமா? பர்ஃபெக்ட் டைமிங்காக இருந்ததுடி. ஒரு மாதிரி போதை ஏறிட்டு இருக்க டைமில் அப்படியே போயிட்ட. நீ போ, ஸ்கூலுக்கு வண்டிடு. என் மனசு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? உங்ககிட்ட இதெல்லாம் பேசலாமா வேணாமான்னு தோணிகிட்டே இருந்தது. இனிமேல் பேசுகிறது தான் நல்லது. எனக்கு கோபமாக வருது. இங்கே பாரு கோக்கு, ஒன்றே ஒன்று, அவ்வளோ அக்கா பொண்ணு தானே. அவளும் அது மாதிரிலாம் யோசிப்பா இல்லடி. அவன் என்ன கேட்டால் தெரியுமா? எல்லாம் நான் கேட்டேன். ஒட்டு வர கேட்குறியோடி கோக்கு நீ? எல்லா கேடி வேலையும் உனக்கு இருக்குது. நீ போட. என்னடி மாமாவை டாப் போட்டு கூப்பிடுற? இப்பாரு, இப்பெல்லாம் டாப் போட்டு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோனாலாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாமா போங்க மாமா வாங்க மாமான்னு கூப்பிடணும். எப்படி பேசுகிறான் பாரு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒருவேளை நடந்துட்டா எப்படி நடக்கும்? எங்கள் வீட்டில் நீ பார்க்குறல டெய்லியும், சியா கூட கல்யாணம் பண்ணிக்கூடா தயங், உன் லைஃப் நல்லா இருக்கும். வா என்னடி இப்படி அழகாக போகுது? நீ போ, கையிடு. சியா கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இரு. சரி அப்படியா? அப்போ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? போ, நீ எது என்கிட்ட பழகுற? அதான் தெரியும்ல உனக்கு நான் சியா கூட தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதான் தெரியல எதுக்கு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே திரும்பிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. தயாங்க அப்படியே உங்களே சைட் அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறான். ஸ்கூல் வந்துருச்சா ஃபைனலி, இதுக்கப்புறம் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். சரி சரி சீனை போடாதடி, காரை விட்டு கிளம்பு அப்படின்னு ஆப்போசிட்டில் பார்த்தா சியா அப்படியே பைக்கில் இறங்கி ஃபாஸ்ட்டாக உங்கள் கார்கிட்ட ஓடி வரா. இவ எதுக்கு வரா? இவளுக்கு இன்றைக்கி காலேஜ் லீவு தானே. ஹே வயன், என்னடி ஸ்கூலுக்கு வந்துட்டு இன்னும் இறங்காமல் காருக்குள்ளேயே இருக்க? அது ஏன் இஷ்டம். நீ எதுக்கு வந்த? இன்னைக்கு உனக்கு காலேஜ் லீவ் தானே. அது எப்படியும் மாமா உன்னை ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு வரும்போது தனியாக தானே வருவார், அதனால தான் அவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். சரி ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுல, போ இறங்கு. அது சியா, எனக்கு ஸ்கூலில் வேலை இருக்குது, அது கொஞ்சம் பண்ணணும். இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லையாம்மா? இன்றைக்கி ஸ்டாஃப்க்கெல்லாம் லீவ் தானாம்மா. ஓத்தோ. மாமா நீ அப்போ சியா கூட போக போறியா? அது ஆமாம் வயன், என்ன அப்படியே உட்காந்துட்டே இருக்க? நான் மறந்துட்டேன் சியா, எனக்கு ஸ்டேஷ்னரியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். நான் அப்படியே கார்லேயே போயிட்டு வாங்கிட்டு இங்கே மறுபடியும் வந்து நான் இறங்கிக்கிறேன். மாமா இந்த ஸ்டேஷ்னரி இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்டேஷ்னரி இருக்குல்ல, அங்கே மட்டும் என்னை கூட்டிகிட்டு போறியா? அதுக்கு என்னடி வயன், நானும் வரேன். சியா நான் போய். என்ன மாமா, ஸ்டேஷ்னரி கூட என்னை கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா அவங்க கூட? சரி சியா ஏறு. மாமா கோக்கு வரன்றா, நான் என்னடி பண்ணுறது? எனக்கு உனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் யூ. இவா ஒருத்தி. சியா நீ ஏறு. மறுபடியும் நீ 2வது தடவை சியான்னு அவள் பேரை சொல்கிற. அத்தனாடி அவள் பேர் உனக்கு இருக்கு.
ஒயன் பின்னாடி போய் உட்கார். ஆ என்னடி? ஆ இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா? அக்காவும் மாமா கூட முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு வரேன். என் செல்லம் இல்லை, என் பட்டர் ஸ்காட்ச் இல்லை, இன்றைக்கி பாரு அழகாக புச்சிட்டிக்காக இருக்க. பின்னாடி போய் உட்கார்றி. அக்கா என்ன? ஆ அப்பா கூட வண்டியில் வரும்போது முன்னாடி தானே உட்கார்ற. அப்போல்லாம் நான் உனக்கு எவ்வளோ டைம் விட்டு கொடுத்துருப்பேன். இப்போ போடி. ஓ ஓ ஓ அது சியா உட்காந்தா உட்காந்துட்டு போட்டோம். இல்லை நான் பின்னாடியே போய்க்கிறேன் அப்படின்னு தயாங்க பார்த்து முறைச்சிட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கை காட்டுறாங்க. அப்போ கரெக்டாக சியாவும் போய் முன்னாடி சீட்டில் உட்காந்துடுறா தயாங்க ஒரு ஹக் கொடுத்துட்டு. சானிய எனக்குன்னே வந்து வாய்க்குதுங்க, எப்படி கட்டி பிடிக்கிறா பாரு. சரி ஒயன் என்ன நின்றுட்டுருக்க? வா பின்னாடி வந்து ஏறு. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் அவங்க கூட போய்க்கிறேன். ஓ அப்போ சரி. அப்போ மாமா நம்ம எங்கேயாவது ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் அது மாதிரி போயிட்டு போகலாமா? ஓகே சியா போகலாம். பிரச்சனை இல்லை. இவன் இருக்கான் பாரு, இவன் தான் ஃபஸ்ட்டு சனியனே. என்ன ஒயன் இன்னும் நின்றுட்டுருக்க? போகிறேன் அப்படின்னு இந்த சைடு கார்கிட்ட வந்து தயாங்கிட்ட நின்றுட்டு, என் பேக் பின்னாடி இருக்குது எடுத்து கொடு. என்னடி கோகு? என் பேக்கு பின்னாடி இருக்குது எடுத்து கொடு. என்னாச்சு ஒயன்? என் பேக்கு கேட்டு வாங்கிட்டு இருக்கேன், அது கூட வாங்கக்கூடாதா? ஏய் சரி வாங்கு. நான் என்ன சொன்னேன்? என்ன இவ்வளோ ஓவராக பண்ணுறா அப்படின்னு அப்படியே விண்டோஸ் கிட்டே சாஞ்சிட்டு தயாங்க்கு ஈக்குவலாக ஹைட்டான மாதிரி அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு, பேக் எடுத்து தரக்கு உனக்கு அவ்வளோ நேரமா? எதுக்குடா மாமா இவ்வளோ நேரம் ஆக்குற? சீக்கிரம் கூட, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. இந்தா பிடி. ஸ்கூலுக்கு வரமாட்டியா அன்றைக்கி? அதான் கேட்டல, ஸ்டாஃபுக்கெலாம் நீ லீவாமா. ஓ சரி மாமா, நீ அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டுகிட்டே ஆடு. ஏய் கோகு, நீயும் ஏன்டி இப்படி பண்ணுற? அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு உனக்கே தெரியுதுல்ல. எங்கேயாவது நம்மளை பேச விடுறாளா? என்கிட்ட மட்டும் நல்லா கத்துற, அவகிட்ட எப்படி அடங்கி போயிடுற? அவா உன்னும் அழுகுறாடி. சரி அப்போ நானும் அழுகிறேன். மாமா நேற்று போகாது, இப்படிலாம் பண்ணாத. அப்புறம் அவன் முன்னாடி இழுத்தி அடிச்சேன்னு வச்சுக்கோ, 2 பேரும் மாட்டிப்போம். போடா சும்மா நடிக்காம. அக்கா ஒயன் இன்னும் போகலையா? போகிறேன், ஜாலியாக என்ஜாய் பண்ண மாமா கூட அப்படின்னு அவளை பார்த்து முறைச்சிட்டே எங்கள் தயாங்கோட காதுகிட்ட வந்துட்டு, இங்கே பாரு, நீ அவ கூட எங்கே வேணாலும் போ, ஆனால் 5 அடி தள்ளி தான் இருக்கணும். ஒரு 2 அடி 1 அடின்னு கிட்டக்க போனேன் என்ன பண்ணுவ? அங்கே பாரு. எங்கே பார்க்க முடியாது, அங்கே பாரு. என்னடி எங்கடி பார்க்கணும் அப்படின்னு அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிடுறீங்க. தயாங்கு அவ்வளோதான், அங்கேயே அப்படியே போதை அடிச்ச மாதிரி உங்களே பார்த்துட்ருக்கான். ஒத்தாடே, இதுதான் காதலாடா? என்னம்மா பண்ணுறா இவ? என்னம்மா மயகிறா? ஐயோ, படத்துலலாம் வர மாதிரி என் வாழ்க்கையும் மாறுதே. கொஞ்ச நேரத்தில் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாலே. இதை நான் சைனீஸ்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆமாம் மாமா, இப்போ அவள் என்ன பண்ணா? எனக்கு ஒரு மாதிரி சவுண்டு. அவள் கன்னத்தில் அடிச்சுட்டு போனா. ஆசையா அடித்தாளா? எதுக்கு? அதான் அப்படியே தான், 2 பேரும் அப்பப்போ அடிச்சுப்போம். நீ அதெல்லாம் கண்டுக்காத. போகலாமா? சரி மாமா போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸோ உங்கள் கேட் கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் ஓடி போகிறீங்க. ஹேய் ஒயன், என்னடி உங்கள் அக்கா இருக்கும் போதே உங்கள் மாமா கன்னத்துக்கு அடிக்கிறியா? அதெல்லாம் பார்த்துட்டிங்களா? அவள் இருக்கும்போது கண்ணை தின்ன வாயை கூட கடிப்பேன், அது என்னோடது. ஸோ நான் பண்ணி தானே ஆகணும். அவனை பார்த்தியா? பார்த்தோம். நீ கொடுத்த முத்தத்தில் அப்படியே போதை அடித்த மாதிரி காரை ஓட்டிகிட்டு போனார். இனி அப்படி தான் இருப்பான் அவன். சரி என்ன எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆரோக்கிய காணோம்? அவளை பற்றி பேசாதடி.
ஏன் ஏண்டி? ஒயன், அவள் இப்போ தானே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தா, அதுக்குள்ளே நம்ம கேங்கில் சேர்த்துக்கலான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? நம்ம சின்ன வயசுலேருந்து இருக்கோம், புதுசாக ஒரு ஆள் உனக்கு தேவையா ஒயன்? அவள் பாவமாக இருக்கா, ப்ளஸ் அது அவள் இந்தியன் வேறு. உனக்கு இந்தியன்ஸ் பிடிக்குன்னா அதுக்கு எங்களையும் நீ ஃபோர்ஸ் பண்ணுவியா? அப்படி இல்லடி, அவளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன? சரி, அவள் எங்கே? அவள் இன்னைக்கு வரலையா? அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒயன். என்ன? அந்த ஜாக்சன் இருக்கான்ல, அவன் உன்னை லவ் பண்ணுறான், இவங்கக்கிட்ட போய் உங்ககிட்ட இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் அதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருக்கிட்டையும் ரோஸ்லாம் கொடுத்து உனக்கு கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான்டி. சரி, நீ சொல்ல வேண்டியதானே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. எங்கே? அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணனால நீயும் உன் மாமாவும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டோம். என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க? அவன் அப்படியே போய் சியா கிட்ட சொல்லுவான். இரு அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஜாக்சனை தேடினான். அவன் அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்ருக்கான். ஜாக்சன், ஒயன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். பேசலாமே, வா. ஜாக்சன், அவங்கெல்லாம் சொன்னாங்க நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. சொன்னாங்கல்ல? உண்மையா? ஆமாம். என்ன ஜாக்சன், நீங்கள் ஆல்ரெடி எங்கள் அக்கா கூட கமிட்டடாக இருந்தீங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு, இப்போ ஏன் கூட என்ன லவ் பண்ணுறீங்கன்றீங்க. இது உண்மையாகவே ஃபேராக இருக்கா? என்ன? இல்லை, எனக்கு புரியல. எனக்கு உண்மையாக அவன் மேலே வந்தது லவ் கிடையாது. அப்போல்லாம் நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். வாட்? அவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் அவ்வளோ பெரிய தப்பு. சரி, ஓகே, எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம 2 பேரும் சேர முடியாது. எனக்கு தெரியும் நீ உன் மாமாவை லவ் பண்ணுறல்ல. அப்படிலாம் இல்லை. உண்மையாக இல்லை. இல்லை, நான் பார்த்தேன். இப்போ நீ அவன் கண்ணத்தை முத்தம் கொடுத்துட்டு ஓடி வந்தது. பார்த்துட்டானோ? போச்சு. அது ஜாக்சன், பயப்படாத, நான் உன் அக்கா கிட்டலாம் சொல்லித்தர மாட்டேன். தேங்க்யூ. ஆனால் ப்ளீஸ் அவகிட்ட எதுவும் சொல்லாத, அவள் அப்செட் ஆயிடுவா. ஆனால் நீ எனக்கு ஒன்று பண்ணணும், சொல்லாமல் இருக்கணும்னா. என்ன? அது ஒன்றும் இல்லை, என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலைன்னா ஃப்ரெண்ட் இல்லாமல் இந்த எனிமிலாம் என்ன பண்ணுவாங்க, போய் போட்டு கொடுத்துருவாங்கள்ல, அந்த வேலையை நான் பார்த்துருவேன். இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சரி, கை கூட கொடுக்க மாட்டியா? ஃப்ரெண்ட்ஸுன்னு வாயிலே சொல்லியிருப்பியா? ஜாக்சன், சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ். கை மட்டும்தான் கொடுப்பியா? ஒரு கம்ஃபர்டான ஹக்? ஜாக்சன், கமான் ஒயன், நம்ம அமெரிக்காவில் இருக்கோம். கை கொடுக்கறதோட ஓகே நிறுத்திக்கிட்டா எப்படி? வா, ஒரு கேஷுவல் ஹக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஹக் பண்ண போகிறீங்க. ஆனால் அவனை அப்படியே பிடிச்சி உங்களை நல்லா அப்படியே கட்டி பிடிக்கிறான். ஜாக்சன், ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்சன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்சன், விடு. சாரி, ரொம்ப ரொம்ப அழுத்திட்டேனா? ஓகே, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங்கும் ஆகிடுது, ஒரு 7 o'clock. வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு சின்ன டவுசரும் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸும் எடுத்து போடுறீங்க, ஒரு க்ராப் டிஷர்ட் மாதிரி. இந்த மாமா எங்கே போனா? வந்ததுலேருந்து நான் பார்க்கவே இல்லை. இந்த சுடிதார் தான் போடலான்னு நினச்சேன், என்கிட்ட கெஞ்சட்டும், அதுக்கப்புறம் நான் இந்த சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் குப்பையில் போட்டுடுறேன். ஆனால் அவன் கெஞ்சறதுக்கு எங்கே போயிட்டாங்க? மா, என்ன ஒயன்? மறுபடியும் இந்த சின்ன ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டியா? அவன் உனக்காக எவ்வளோ வாங்கி வச்சுருக்கான், அதுலேருந்து ஒன்று எடுத்து போட வேண்டியதானே? மா, அதெல்லாம் வெளியில் போட்டு போகிற மாதிரி இருக்குது, நான் அது போடுறேன். அந்த மாமா எங்கே? தெரில, மூட் அவுட்டாக மேலே மொட்டை மாடிக்கு போனான். மூட் அவுட்டாக இருந்தானா? என்ன மூட் அவுட் ஆக்கி விட்டுட்டு அவன் ஓகேம்மா அப்படின்னு ஃபாஸ்ட்டாக மேலே போனான். அவன் அப்படியே சரக்கு அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அவன் பக்கத்தில் நின்றுட்டு, ஓய், என்ன இங்கே வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்க? சரக்கெல்லாம் அடிப்பியா? டூ பேட்.
ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கியாம்மா? நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். கீழே போறியா? என்னாச்சு? ஏன் என்ன கீழே போக சொல்கிற? கீழே போடி. நான் தனியாக இருக்கணும்னு சொல்கிறேன்ல. என்னாச்சு மாமா? உன்னோட அம்மா அத்தை ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்களா? சரி வீடு, அதெல்லாம் நீ எப்போ கண்டுக்க மாட்டல்ல, அது மாதிரி இருந்துக்கோ. எப்போடி போனா போன, நான் தான் சொல்லிட்டுருக்கேன்ல நீங்கள் இங்கே நிற்காதன்னு, கிளம்பு. என்ன ஆச்சு அப்படின்னு அவனை அப்படியே திருப்பி இப்படி கட்டி பிடிக்கலான்னு போகிறீங்க. அவன் அப்படியே உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி ஒரு தள்ளு. மாமா என்ன? சொல்லிட்டே இருக்கேன். தனியாக விட மாட்டியா? நான் மூஞ்சி எப்படி வச்சுருந்தா உனக்கு என்னடி? நீ தான் காரணமே. என்ன? நான் தான் ரீசனா? நான் என்ன பண்ணேன்? இங்கேருந்து போயிடுறி. அப்புறம் நான் ஏதாவது பேசிட போகிறான். நான் பச்சையாக பேசினதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அதான் பார்க்குறேன். கிளம்பு. மாமா அவளும் அவள் குட்டி துணியும் என்னடி இது? அவ்வளோ சுடிதார் வாங்கி கொடுத்துருக்கேன், இதுதான் போடுவல்ல நீ? இதுதான் எனக்கு கிடைக்கிற மரியாதை இல்லை? உன்னை விட நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆனால் நீ உன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவ. ட்ரெஸ்ஸில் இப்போ என்ன? அது பிரச்சனை இல்லை. உனக்கு வேறு ஏதோ என் மேலே கோவம். இந்த மாதிரி துணிலாம் போட்டுட்டு என் முன்னாடி நிற்காத, சரியா? எனக்கு அசிங்கமாக இருக்குது. நான் வாங்கி கொடுத்தது என் தப்புன்னு தோணுது. உங்கள் அக்காவுக்கு அது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்போது? நான் கேட்டேனா? நான் அவன்கிட்ட கேட்டேனா மாமா? நீ கேட்டலடி என்கிட்ட. அவள் தரமாட்றா அப்படின்னு க்யூட்டாக மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு கேட்ட? அதான் வாங்கி தந்தேன். இங்கே பாரு, உனக்கு என் மேலே வேறு ஏதோ கோவம். நீ அதை சொல்லு. நீ சொல்லலைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன். பாரு ஒயன். என்னது ஒயனா? ஆமாம், இனிமேல் உனக்கு நான் ஒயன் கூப்பிட்டா தானே கரெக்டாக இருக்கும். அப்படியா? சரி, நீ என்னை ஒயனுன்னே கூப்பிட்டுக்கோ. ஆனால் நீ எதுக்கு என் மேலே கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கோ. சொல்ல முடியாது காலம். நீ சொல்லலைன்னா இங்கேருந்து நான் போக மாட்டேன். நான் இப்படியே தான் நிற்பேன் எவ்வளோ நேரம் வேணாலும். என்னை பற்றி உனக்கு தெரியாது, சரியா? நீ சொல்லு. ஒயன், இங்கே பாரு, நான் செம்மையாக குச்சிடுவேன், அப்புறம் கத்திடுவேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ, அதாண்டி உனக்கு நல்லது. போ. இல்லை, நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் நிற்பேன். உனக்கு என்ன பிரச்சனையா மேலே? நான் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நான் எதுக்கு எனக்கு தெரியாது. நீ சொல்லு. கோகு, ஒரு வாட்டி ஒயனுன்னு கூப்பிட்டல்ல, இன்னொருக்கா நீ எனக்கு கோக்குன்னு கூப்பிடக்கூடாது. என்னடி இது? அப்படின்னு ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா ஜாக்சன் உங்களை கட்டி பிடிச்சிருப்பான்ல, அதை யாரோ கிளிக் பண்ணியிருக்காங்க. சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு. இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வரல, அதுக்கு நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு நிற்பியா? ஐயோ மாமா, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஸோ கட்டி பிடிச்சி நீ ஓகே சொல்லிட்டு இருந்தியா? இது யார் எடுத்தா? ஆன்சர் பண்ணுறீ. இது யார் எடுத்தா? அது எதுக்கு உனக்கு? யார் எடுத்தான்றது ரொம்ப முக்கியமா? அதில் நீ என்ன பண்ணுறது தானே முக்கியம். ஸோ நீ என்னை ஸ்டாக் பண்ணுறியா மாமா? எனக்கு ஸ்டாக்கிங் சுத்தமாக பிடிக்காத. ஹேட். என்னால் நம்பவே முடியல. ஆமாம், நான் நீ வரல, நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ நீ ஸ்டாக் பண்ண. என்னடி தப்பு? என்ன தப்பு? சரி, பேச்ச மாத்தாத. எதுக்கு கட்டி பிடிச்சிருக்க எனக்கு புரியல. அதுவும் இவ்வளோ நெருக்கமா? அவனை நான் ரிஜெக்ட் பண்ணேன். டீசெண்டான வேலை. என்ன டீசன்ட் வே? இந்தியாவிலலாம் வந்து பாரு, ஏதாவது தப்பாக ப்ரப்போஸ் பண்ணால் கன்னத்தில் பழுகிற மாதிரி அடிச்சு துரத்துவாளுங்க. நீ என்ன கட்டி பிடிச்சிருக்க? இந்தியா இந்தியா இந்தியா. அங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது மாமா. இங்கே இது மாதிரி பண்ணுறது பழக்கம், டீசெண்டாக. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்குள்ளே என் ரத்தம் இருக்குது, சரியா? நீ இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா
எப்படி நான் நிம்மதியாக இருக்கிறது? ஆ ஐயோ, நீ 1000 தான் நீ 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 ஜட்டி போட்டாலும் நீ இந்தியா பொண்ணு தாண்டி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நீ என்ன தான் ஓ மை காட் அப்படின்னு இங்கிலீஷ் பேசினாலும் சரி, நீ என்ன தான் உன் முடிக்கு உன் மயிருக்கு டை அடித்தாலும் சரி, நீ நீ என் அக்கா பொண்ணுடி நீ. நீ உனக்கு ஓடுறது என் ரத்தம்டி. சரியா? அதனால் நீ இங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் அடாப்ட் பண்ணிக்கக்கூடாது, புரியுதா? கல்ச்சர் தெரிலனா என்கிட்ட ஓடிவா, நான் சொல்லித்தரேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. பொசுகுன்னு போய் கட்டி பிடிச்சிருவியா அவனை? வலிக்குதில்ல இங்கே? நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நான் இன்டென்ஷனாலாம் கட்டி பிடிக்கல. எனக்கு தெரியும்டி நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு. ஆனால் என்ன மயிர் இது? இனிமேல் நீ ஏன் ரத்தப்படி நடந்துக்கணும், புரியுதா? சரி, ஆனாலும் எனக்கு உன் மேலே கோவம் போகலடி. கோவம் போகிற வரையும் குடிப்பேன், நைட்டு ஃபுல்லாக குடித்தேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டிலை அப்படியே வாங்கி வச்சுட்டு அவன்கிட்ட போய் நிற்கிறீங்க. என்ன என்னை நல்லா கோவப்படுத்தி விட்டுட்டு இப்போ வந்து பட்டர் தடவுறியா? குடிக்காத, வேணாம், நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பண்ண மாட்டேன் மாமா, நான் சொல்லிட்டேன்ல, வா. பாட்டிலை குட்ரி. குடிக்காத, குடிச்சுன்னு வச்சுக்கோ, குடிக்காத. போதும். குட்ரி கோக்கு கூடு. குடிக்காதடா, குடிக்காத. வயன், தயாங், 2 பேரும் கீழே வாங்க, அர்ஜென்ட், ஒரு பார்சல் வந்திருக்கு, சீக்கிரம். அம்மா கூப்பிடுறாங்க. இப்போ நீ எப்படி குடிச்சுன்னு தெரிஞ்சால் செம்மையாக கற்றுவாங்க மாமா. ஐயோ, என்னடா இதை தேவையா நீ? உன்னால தானேடி. இப்போ நீ எப்படி கீழே வருவ? ஓ, தண்ணி எங்க? இந்தா ஃபேஸில் ஊற்று. வாயில். இப்போ பாரு, ஸ்டெடியாக இருக்குண்ணா. பேசு. கோகு, நீ அழகா இருக்க. போதையில் தான் இருக்க. ஓகே இரு. ரெடி, ஸ்டெடி, 1 2 3. இப்போ பேசுகிறேன், ஸ்டெடியாக இருக்குண்ணான்னு செக் பண்ணு. கோகு, நீ என் போதடி. இல்லை, இப்போது நான் ஸ்டெடியாக இல்லை. என்ன பண்ணுறது? தயாங், சீக்கிரம் வாடா, இல்லை மேலே வரட்டுமா நாங்கள்? ஃபேமிலியே வெயிட்டிங் கீழே. ஐயோ மாமா, போதை தெரிய மாட்டேங்குதே. ஒயன் தெரிய மாட்டேங்குதுடி கோக்கு, ஏதாவது பண்ணுடி. ஏதாவது பேச. ஐயோ தெரிய மாட்டேங்குது. மாமா, தயாங், நாங்களே வர இரு, கீழே வர வேண்டாம். ஐயோ போச்சு, நீ இப்படி இருந்தா உன்னை. கோகு, ரெடி, ஸ்டடி. மாமா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். கோகு. தயாங், நாங்களே வந்துட்டோம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? அப்படின்னதுமே நீங்கள் டக்குன்னு அந்த கிளாஸ்லாம் அப்படியே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, சும்மாம்மா இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ அவன் என்ன சொன்னான்? நான் லவ் பண்ணுறேன்னா சொன்னான். டக்குன்னு போதெல்லாம் தெளிஞ்ச மாதிரி இருக்கு. மாமா, சியா, கொரியர் போட்டு விட்ட பார்சல் வந்துருச்சு மாமா. என்ன கொரியர்? ஒத்தானிக்கு இதெல்லாம் இப்போ ப்ராசஸ்ஸே ஆகலை. என் கோக்கு சொன்ன அந்த 3 வார்த்தை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. கோக்கு, நீ அந்த வார்த்தையை உண்மைதான் சொன்னியா? மாமா, சொல்லு சியா, கேட்குது, என்ன விஷயம்? அது வந்து மாமா, அது சியா கூடி என்கிட்ட, நானே என் தம்பிக்கிட்ட சொல்கிறேன். அப்படியே வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருக்கிறது. அம்மா நீயே சொல்லு அப்படின்னு அவள் வெக்கப்பட்டுட்டு அவங்க அம்மா பின்னாடி போய் நின்னுடுறா. நீங்கள் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க உங்களே பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி. டே தம்பி, இங்கே பாரு. அக்கா, என்ன விஷயம்? எல்லோரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க. பை த பை, நானும் ஹாப்பியாக இருக்கேன். இவன் வேறு போதையில் உளறிக்கிட்டு கிடப்பான். அது இங்கே பாடுறா, என்ன வந்திருக்குன்னு. என்ன அது? தாலிடா, தாலி. உனக்கும் சியாக்கும் கல்யாணம் ஆக போதில்ல, நீ தாலி கூட ஆர்டர் பண்ணியிருந்தியே, அது இன்றைக்கி ரிசீவ் ஆகிடுச்சு.
நீ ஒரு டைம் பார்த்துட்டேன்னா நம்ம எப்போ கல்யாணம் எதுன்னெலாம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மாமா அப்படின்னு நீங்கள் ஸ்லோ மோஷனில் அந்த தாலியை பார்க்குறீங்க. தயாங் உங்களை பார்க்குறான். டே தயாங், இங்கே பாருடா, என்ன நீ கோக்குவே பார்த்துட்ருக்க? நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு, சூப்பர். கோகு கழுத்தில் போட்டா, அவள் கழுத்தில் நான் அதை கட்டி விட்டா ரொம்ப அழகாக இருப்பா. அழகாக இருக்குக்கா. ஒயன் இங்கே பாரு, நீயும் பாரு, இதுதான் அக்காவோட தாலி. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகும்போது தயாங் சியாவுக்கு கட்டி விடுவான். அம்மா என்னடி ஒரு மாதிரி இருக்க எமோஷ்னலா? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு அக்காவோட தாலி? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. இந்தா தொட்டுப்பாரு. ஏன் பார்த்தே நல்லா இருக்குன்ற, பிடிச்சிப்பாரு, இந்தா. ஐயோ இல்லைம்மா, அது ஏதோ பியோர்னுலாம் நீங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது பியோராக தான் இருக்குது. நான் எதுக்கு தொட்டுட்டு? என்ன ஒயன் நீ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்த அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போதே. இப்போது அவள் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தான் கண்ணெலாம் கலங்குதா? நீ சொன்ன மாதிரி இந்த தாலி ரொம்ப பியோர் தாம்மா. அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேருந்து கட்டும்போது அந்த ஃபீலே தனியாக இருக்கும் தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இதை சுமக்கும்போது குழந்தைய சுமக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள். அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல். அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்? சரி, அழகாக இருக்குல்ல, நான் பத்திரமா உள்ளே எடுத்து வச்சிட்றேன். என்ன? சரிம்மா அப்படின்னு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. இப்போ தயாங்க உங்களே பார்த்துட்ருக்கான். சியா அப்படியே குதிச்சுட்டு, ஒயன் எப்படி இருக்குது? அதை தான் நான் கட்டிக்க போகிறேனாம்மா, அந்த தாலி. அழகாக இருப்பேனா? ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பக்கோ அதை கட்டிக்கிட்டா. உண்மையாவா? உனக்கு பிடிச்சிருந்ததா? மாமா ரொம்ப அழகாக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது கையால் ஹோல்ட் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக அதை நீங்கள் எனக்கு கட்டி விட்டுருவீங்கள்ல. லைஃப் லாங் நான் அதை கழட்டியே வைக்க மாட்டேன், என்னோடய நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருப்பேன். ஆமாம். வயன் கீழே போகலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது இதை பற்றி. ஸோ போகலாமா? சரிக்கா போகலாம் அப்படின்னு அவங்க தோள் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் திரும்பி தயாங்கே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி 2 பேரும் அந்த டைமில் சேர முடியாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏக்கமா. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுது. சியா செம்ம ஜாலியாக இருக்கா. பட் நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே அமைதியாகவே ஒரு இடத்தையே உத்து பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இந்த சைடு ரூமில் தயாங்க அப்படியே எல்லாத்தையும் கீழே தள்ளி போட்டுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கழட்டிட்டு செம்ம டிப்ரெஷனாக குளிச்சாதான் கரெக்டாக இருக்கும். அவங்கிட்ட லவ் சொன்ன மாதிரி இருந்தது. அடுத்த செகண்டே இந்த சியா வேற தாலியை தூக்கிட்டு வந்துட்டா. எனக்கு என்ன ஆனாலும் என் கோக்கு தான். ஆமாம், எனக்கு என் கோக்கு மட்டும்தான். அவளை தாண்டி எவ்வளவும் கிடையாது. அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆமாம், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ போய் குளிச்சாதான் என் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஆமாம் அப்படின்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படியே அவுத்து போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு டவுசர் மட்டும் எடுத்து போடுறான். அப்போ கரெக்டாக சைனீஸ் கூப்பிடுறான். இவன் ஒருத்தன், ஹலோ என்னடா? என்னடா லவ்லாம் எப்படி போகுது? மயிரில் போகுது. நானே இந்த சியாக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கேன். பேசாமல் நான் வரட்டாடா அங்கே? தயவு செஞ்சு வாடா. தனியாக என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல. எனக்கு கோக்கு கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ தயவு செஞ்சு வந்து அந்த சியாவை எங்கேயாவது கூப்பிட்டு போ. எனக்கு 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 கோக்கு மேலே வெறி ஆகுதுடா. எனக்கு அவள் கூட வாழணும் போல் இருக்கு. எனக்கு இப்போவே அவள் கூட வாழணும்டா எனக்கு. ஆனால் யாராவது ஒருத்தவங்க இடையில வந்துடுறாங்கடா. ஒன்று தெரியுமா? அவன் இன்றைக்கி நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அது என் போதைய கலையவா இல்லை உண்மையாக சொல்கிறாளான்னு கூட தெரியல. ஆனால் எனக்கு அப்படி இருந்தது. என் லைஃப்பில் நான் எதை கேட்கணும்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேனோ அது இன்றைக்கி கேட்டேன்டா நான். லவ் பண்ணுறேன்னு சொன்னாளா? ஆமாடா சொன்னா. 2 டைம் சொன்னான். ஒரு மாதிரி என்னையே பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்போவே எங்கள் அக்கா கையிலேருந்து அந்த தாலியை பிடுங்கி கட்டி உண்ணும் போல் இருந்தது. மாமா கோகு நான் உள்ளே வரலாமா? வாடி. என் ஆள் வந்துருக்கா.
நான் அப்புறமா கூப்பிட்றேன் இரு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் கிட்டே போகிறீங்க. என்னடி இந்த நேரத்தில் வந்துடுங்க? தூங்கலையா நீ? நீ தூங்கலையா? ஃபோனில் யார்கிட்டயோ கத்திகிட்ருக்க. ஃபோனில் பேசுனதை கேட்டியா? இல்லை மாமா, நான் எதுவும் கேட்கல. ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று. என்ன? உட்காந்து பேசலாமா? பேசலாமே அப்படின்னு கட்டலில் 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காண்ட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக நீங்கள் அப்படியே அந்த பக்கமே அவனை பார்க்காம பேசிகிட்ருக்கீங்க. அந்த தாலி அது நான் சொன்னல நேற்று, எங்கள் அம்மாவோட பழைய தாலி கொரியர் போட்டு விட்ருக்காங்க அத்தான்னு. அது எதுக்கு நீ கொரியர் போட்ட? அதான்டி இவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதான். அப்போது உனக்கும் சியாக்கும் கல்யாணம் நடக்குமா? வேறு ஏதாவது பேசுகிறியா? எதாவது பேச வந்தியா? இல்லை, அந்த தாலி பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு தயாங்க திரும்பி பார்க்குறீங்க. அவனும் கரெக்டாக அவங்கள பார்க்குறான். டக்குன்னு அப்படியே உங்கள் 2 காலையும் எடுத்து அவன் மடி மேலே உட்கார வச்சுக்கிறான். உங்கள் இடுப்பில் அப்படியே அவன் கையை வச்சுட்டு உங்கள் செஸ்ட்டோடு அப்படியே சாஞ்சுக்கிறான். என்ன திடீர்னு? மாமா, இப்படி பண்ணால் நான் எப்படி பேசுகிறது? எதாக இருந்தாலும் நீ இப்படியே பேசு, சொல்லு. அந்த தாலி பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு. என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? அது ஏன் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏய், போய் படிக்கிற வேலையை பாடுறி. நீ சொன்னால் தான் நான் போவேன். ஏன் அம்மா அது ரொம்ப பியூராக ஒரு மாதிரி சொன்னாங்க? எனக்கு பொண்ணுங்களை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. ஒரு பொண்ணுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமாம், அது நான் ஒத்துக்குவேன். ஆனால் எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, என் பொண்டாட்டிடா அது, என்னோடது. என் உடம்பு மேலே முடியிலேருந்து கீழே கால் நகை வரையும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லார் முன்னாடியும் நான் தாலி கட்டுவேண்டி. அது எனக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா? பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ்லாம் அவங்கக்கிட்ட அது கட்டினக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், அது ரொம்ப நல்லாயிருக்கும், புருஷனே சுமக்கிற மாதிரி இருக்கும்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரையும் இது எந்தடா என் பொண்டாட்டி அப்படின்னு ஊருக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டிட்டா எவனுமே பார்க்க மாட்டான். இது தயாங் பொண்டாட்டிடா, அது அவனோட சொத்துடா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி தாலி கட்டுறது. அதுவும் இல்லாமல் அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாலியெலாம் அவுத்து வைக்கிறது, அதெல்லாம் நான் அலோவே பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த ஆன்சர் உன் கொஸ்டினுக்கு மாறாக இருக்குதுன்னு. ஒன் டைம் உனக்கு தாலி கட்டினக்கப்புறம் நீ அதை ஃபீல் பண்ணுறப்போ தான் தெரியும் உனக்கு ஏன் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. மற்றபடி எனக்கு தாலி கட்ட ரொம்ப பிடிக்கும். அது உண்மையாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல ஃபீல்னு நான் சொல்வேன். அப்படியா? அப்போ இந்தா. என்னடி சுட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு அந்த தாலி அப்படியே க்யூட்டாக காட்டுறீங்க தயாங்க பார்த்துட்டு. அவன் அதை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிட்டு, ஏ கூகு, என்னடி இது, அறிவு இருக்கா அவனுக்கு? இப்போ இதை எதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்த? அங்கே யாருக்காவது தெரிஞ்சா? தெரியாது, யாருக்கும் தெரியாது, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அது என்ன கோக்கு? இப்போ நீ என்னடி சொல்ல வர? எனக்கு கட்டி விடு மாமா. ஏய், நான் விளையாடுறியா? கோகு, நான் விளையாடுறியாடி? எவ்வளோ பெரிய, எனக்கு கட்டி விடு. ஏய், ரொம்ப சீரியஸானதுடி. எனக்கு இப்போ நீ சொன்னதும் அது தெரியுது, இது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ சீரியஸ்ன்னு, உனக்கும். ஸோ பரவாயில்ல, கட்டிவிடு. யோசிச்சு தான் பேசுகிறியா? ஆமாம், இது கட்டுனா கழட்டக்கூடாது, அதெல்லாம் கல்யாணத்தில் தானே. இப்போ நீ எனக்கு கட்டிவிடு சும்மா, நான் நாளைக்கு கழட்டிடுறேன். கோகு, விளையாடாத. பாரு, இது எப்படியும் நீ சியாக்கு தானே கட்டிவிட போகிற. அதுக்கு முன்னாடி ஒருக்கா நீ எனக்கு கட்டிவிடு. செருப்பால் அடிப்ப. மயிறு மாதிரி பேசிகிட்டு இருந்தானா காது மேலே விட்டுருவேன். உனக்கு பேச தெரியுதாடி ஏதாவது? நீ என்ன கற்றுனாலும் பரவாயில்ல, இப்போ நீ எனக்கு இது கட்டிவிடு. யோசிச்சு தான் சொல்கிறியா? ப்ராமிஸா?
நான் நாளைக்கு கழட்டிடுறேன், யாருக்கும் தெரியாமல். எங்கே இருந்ததோ அங்கேயே போய் வச்சிடுறேன். ஆனால் எனக்கு இப்போ தெரியாது, நீ எனக்கு இது கட்டி விடுற. மாமா கட்டி விடு அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவனும் அந்த தாலியை உங்களையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். எஸ்கியூ ஆல்.